It's time to celebrate. Phyllis, foresight, dream of tomorrow and wonderful things to come. Talk to TBC. உலகமெங்கும் வாழ்கின்ற தமிழ் பேசும் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் இன்னொரு டாக் டு டிபிசியின் அரசியல் உரையாடல் நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கின்றோம். இன்றும் வழமை போலவே டிபிசியின் அரசியல் ஆய்வாளரான தோழர் ஜெகநாதன், தோழர் சிவலிங்கம் இருவரும் இணைந்திருக்கிறார்கள். இருவரையும் இணைத்துக் கொள்வோம். வணக்கம் இருவருக்கும். வணக்கம். வணக்கம் சிவலிங்கம். உறவுகளே, இந்த நிகழ்ச்சி இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒளிப்பதிவு செய்யப்படுகின்றது. இன்னும் தேர்தலுக்காக சரியாக 6 நாட்கள் இருக்கின்றது. தேர்தல் போட்டிகளிலே மும்முரமாக அங்கே போட்டிகள் நடைபெறுகின்றது. முக்கியமாக பார்த்தால் 3 வேட்பாளர்களுக்கிடையே போட்டி உச்சக்கட்டத்தில் இருக்கின்றது. அதிலேயும் 2 வேட்பாளர்கள் தீவிரமான பிரச்சார நடவடிக்கைகளையும் போட்டியையும் எதிர்நோக்கக்கூடிய இருக்கின்றது. அந்த 2 வேட்பாளர்கள் என்று கூறும் பொழுது இன்று இலங்கையில் உள்ள ஊடகங்கள் எல்லாம் முன்னிறுத்தப்படுகின்ற சஜித் பிரேமதாஸ் அவர்களும் அனுராக் குமார திசாநாயக் அவர்களும். ரணில் அவர்கள் பின்தங்கிய நிலையிலே இருக்கின்றார். ரணில் அவர்களுடன் இருக்கின்ற ஏனையவர்களுடைய சத்தத்தை கூட காண முடியாமல் இருக்கின்றது. ஏனென்றால் அவர்களுடைய நிதி ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள் வந்து விட்டது. இதுக்கு மேலாக நிதியை செலவழிக்க முடிந்து கூட்டங்களை ஒழுங்கு பண்ண முடியாது என்றும், தேர்தல் சட்டத்தை அந்த நிதிக்குள்ளேயே தங்கள் கூட்டங்களை கட்டுப்படுத்தி இருப்பதாகவும் இன்னொரு தகவல் தெரிகின்றது. இப்படியான இடத்தில் தான் வடகிழக்கிலும் கூட கூடுதலான பொது வேட்பாளருக்கான தமிழ் பொது வேட்பாளர் அரியேந்திரனுக்கான பிரச்சாரங்கள் மும்முரம் நடத்தப்படுகிறது. எல்லா பொது வடகிழக்கிலே பட்டி தொட்டி எல்லாம் அந்த பிரச்சாரங்கள் நடப்பது போன்று ஒரு காணொலி ஊடாக செய்திகளை காணலாம். இதில் எவ்வளவு உண்மை இருப்பது என்றும் தெரியவில்லை. ஆனால் ஒரு மாற்று விதமாக அந்த பிரச்சாரங்கள் பல்வேறு இடங்களிலும் நடக்கின்றது. ஆனால் கிழக்கிலிருந்து வடக்குக்கு சென்றோ வடக்கிலிருந்து கிழக்குக்கு சென்றோ அதிக அளவு இந்த பிரச்சாரங்களில் ஈடுபட்டதாக காண முடியவில்லை. தமிழரசு கட்சிக்குள் இன்னும் மென்மேலும் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட இருப்பதை நீங்கள் காணலாம். அது தொடர்பாக நாளை வவுனியாவில் ஒரு விசேட அறிக்கை ஒன்றை 6 பேர் ஒன்று கூடி வெளியிட இருப்பதாக தெரிகின்றது. அதே வேளை எடுத்த தீர்மானத்தின்படி சுமந்திரன் அவர்கள் இன்று சஜித் பிரேமதாஸ் அவர்களின் மேடைகளிலே ஏறி பிரச்சாரத்தை ஆரம்பித்திருக்கின்றார். ஸ்ரீதரன் அவர்கள் பொது வேட்பாளர் மேடையிலே ஏறாவிட்டாலும் கூட பொது வேட்பாளருக்கு மும்முரமாக தன் ஆதரவை தெரிவித்து வருவதையும் காணக்கூடிய இருக்கின்றது. உண்மையிலே இந்த நேரத்தை பொறுத்த மட்டும் மக்கள் தீவிரமாக சிந்தித்து தங்களுடைய வாக்குகளை அளிக்க வேண்டிய நேரம். என்னை பொறுத்த மட்டில் இந்த 13வது திருத்த சட்டம் தொடர்பாக தேசிய கட்சிகள் என்று பேசி இருக்கின்றன. குறிப்பாக சஜித் பிரேமதாஸ் அவர்கள் மென்மேலும் உறுதியாக சொல்லியிருக்கின்றார், சட்டத்தில் உள்ளதை அமுல்படுத்துவேன், அமுல்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. வழங்கப்பட்ட அதிகாரங்களை மீள் பெறாத வகையிலே அவற்றை உறுதி செய்திருப்பாங்க கூறுகின்றார். அதே போன்று அனுராக் குமார திசாநாயக்கா ஒரு வித்தியாசமாக கூறியிருக்கின்றார். 13வது திருத்த சட்டத்தை பற்றி அதிகம் பேசாவிட்டாலும் கூட நல்லாட்சி அரசாங்கத்திலே மேற்கொள்ளப்பட்ட அரசியலமைப்பு திருத்தத்தை தொடர்ந்து கொண்டு செல்வதற்கு கூறியிருக்கின்றார். இந்த நேரத்தில் பொது வேட்பாளரும் 13வது திருத்த சட்டத்தை இணைத்திருக்கலாம், சேர்த்திருக்கலாம், கூடுதலான ஆதரவை தமிழ் மக்கள் பெற்றிருப்பார்கள். இன்றைக்கு தமிழ் மக்களுக்கு என்ன தேவை என்பதுதான் முக்கியமான விடயம். ஒரு ஆட்சிக்கு ஜனநாயக ரீதியாக பொது வேட்பாளர் வர முடியாது என்பது அனைவருக்கும் குழந்தை பிள்ளைக்கும் தெரிந்த விடயம். எது எவ்வாறு இருந்தாலும் ஆட்சிக்கு வரப்போகின்ற ஜனாதிபதியாக இருக்க போகின்ற முக்கியமான இருவரில் அனுராக் குமார திசாநாயக்கோ அல்லது சஜித் பிரேமதாஸ் அவர்களோ 13வது திருத்த சட்டத்தை பேசியிருக்கிறார்கள். அப்பொழுது மக்கள் அந்த 13வது திருத்த சட்டத்திற்குள் வருகின்ற வடகிழக்கு மாகாண சபை தொடர்பாக, வடகிழக்கு மாகாண சபை அதிகாரம் தொடர்பாக, அதற்குரிய காணி போலீஸ் அதிகாரம் தொடர்பாக அதற்கான விடயங்களை ஆதரவு அளித்து அந்த வேட்பாளருக்கு நாங்கள் வாக்கை அளிப்பது மூலம்தான் வடகிழக்கில் அபிவிருத்தியை மட்டுமல்ல அந்த மக்களுக்கான ஒரு அதிகார பகிர்வு கொண்ட தீர்மானத்தை எடுத்துவதற்கு வாய்ப்பாக இருக்கும். அதனை தொடர்ந்து நாங்கள் சமஷ்டிக்கு போகலாம். இன்னும் தொடர்ந்து எங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை என்கிற பொழுது நாங்கள் பல்வேறு இந்த நாட்டிலே இருந்து பேசிக் கொண்டிருக்கலாம். ஆனால் வடகிழக்கிலே வாழ்கின்ற மக்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்றால் நாங்கள் ஏதோ ஒரு வகையில் வருகின்ற ஜனாதிபதியை நடைமுறைப்படுத்துவதற்கு வகையிலே அந்த வாக்குகளை பொதுமக்கள் அளிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அந்த வகையிலே பல்வேறு சம்பவங்கள் நடந்திருக்கின்றது. இது தொடர்பாக எமது ஆய்வாளர்கள் எந்தவித கருத்தை வைத்திருக்கின்றார்கள் பார்ப்போம். சிவலிங்கம், நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? ஆமாம், நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம்.
இன்னும் நீங்கள் குறிப்பிட்டது போல அடுத்த 6 நாட்களில் இலங்கையின் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஜனாதிபதி தேர்தல் நடக்க இருக்கிற இந்த நேரத்தில் எவ்வாறியான சூழல் இலங்கையில் காணப்படுது. உதாரணமாக இன்றைக்கு 15ஆம் தேதி நியூயோர்க் நீதிமன்றத்தில் ஹாமில்டன் பேங்க் என்று சொல்லப்படுகிற நிதி நிறுவனம் ஒன்று இலங்கைக்கு எதிராக வழக்கு தொடர்ந்திருந்தது. அதாவது 250 மில்லியன் அந்த வாங்கின கடனில் இன்றைக்கு தான் கடைசி தேதி, இதுக்கிடையில் திருப்பி கொடுக்கணுமென்று அவர்கள் வழக்கு வச்சிருந்தார்கள். இந்த தீர்ப்பு இன்றைக்கு வெளியாக வேண்டிய நிலையில் தாமதிக்கப்பட்டிருப்பதாகத்தான் தெரிகிறது. இதுக்கிடையில் நடைபெறுகின்ற சில முக்கியமான அம்சங்களை உங்களுடைய கவனத்துக்கு நீங்கள் எடுக்கணும். ஏனென்றால் இலங்கை அரசாங்கம் இன்னும் அந்த சோவரின் பொன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இறைமை முறிகளை வெளிநாட்டு நிறுவனங்கள்கிட்ட இருந்து வாங்கினது தொடர்பாக பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அவர்கள் இன்னும் ஒரு வாரத்தில் அந்த பேச்சுவார்த்தைகளை முடிவு கொண்டுவர வேணும். கிட்டத்தட்ட 12.6 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் இந்த கடனில் இருக்கின்றன. இங்கு என்ன முக்கியமானண்டா, இலங்கையின் பொருளாதாரம் மிக மோசமாக போய்கொண்டிருக்கும் பொழுது வெளிநாடுகளினுடைய நிறுவனங்கள் இலங்கையின் பிணமுறியலை வாங்கி இருந்தன. இலங்கையின் பொருளாதாரம் குறையும் பொழுது அந்த பிணமுறியலின் பெறுமதியும் குறைகிறது. இதால் என்ன நடந்திருக்கின்றா, அந்த கம்பெனிகள் குறைஞ்ச விலையிலே அந்த பிணைமுறிகளை விற்க தொடங்கி இருக்கின்றன. இது இன்னும் ஒரு ஆபத்தான ஒரு நிலைமையை எதிர்காலத்தில் தரப்போகிறது. இந்த இவையல் வெளிநாடுகள் குறைஞ்ச விலையில இலங்கையின் பிணைமுறியலை விற்கும் பொழுது அது இன்னும் ஒரு செய்தியை கொடுக்கிறது. இலங்கையில பொருளாதார வளர்ச்சிக்கான எதிர்காலம் இல்லை என்ற செய்தியையும் இதனூடாக ஒவ்வொரு நாட்டு வங்கிகளுக்கும் நிதி நிறுவனங்களுக்கும் கொடுக்கிறது. சர்வதேச நாணய நிதியத்தோட இலங்கை நடத்தி வருகின்ற பேச்சுவார்த்தைகள் குறிப்பாக சீனாவோடையும் பிரான்ஸோடையும், அதாவது பாரிஸ் கிளப் என்று சொல்லப்படுகின்ற கடன் வழங்கிய நிறுவனங்களின் ஒரு அமைப்பினோடு இன்னும் பேச்சுவார்த்தைகள் முடிவடையவில்லை என்ற செய்திகளும் வருகின்றன. எனவே நீங்கள் நாட்டினுடைய பொருளாதாரம் தேர்தலுக்கு பிறகு இவ்வாறான நிலைக்கு போகலாம், மக்கள் எவ்வளவு பாதிக்கப்பட போகிறார்கள் என்பதை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பது அவசியம். இங்கு மற்றொரு செய்தியை நாங்கள் பார்த்தோமே இருந்தால், ஜனாதிபதி பாராளுமன்றத்தை கலைக்க முடியுமா என்ற ஒரு கேள்வி இப்பொழுது தேர்தலுக்கு முன்பதாகவே வெளிவர தொடங்கி இருக்கிறது. இந்த பாராளுமன்ற தேர்தலை, அதாவது பாராளுமன்றத்தை தனது பதவியை எடுத்த பிறகு, அதாவது தேர்தல் ஆணையத்தினுடைய கருத்துப்படி ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டவர் தெரிவு செய்யப்பட்ட 10 அல்லது 12 நாட்களுக்குள்ள அவர் பாராளுமன்றத்தை கலைக்க முடியும். பாராளுமன்றத்தை கலைச்சு 35 நாட்களுக்குள்ள தேர்தலுக்கான தேதியை அவர் நிர்ணயிக்க வேணும். இன்னொரு கேள்வி நாங்கள் கடந்த விவாதங்களையும் பேசி இருக்கிறோம். புதிய ஜனாதிபதி பாராளுமன்றத்தை கலைப்பாரா என்ற கேள்விக்கு தேர்தல் ஆணையம் இன்னும் ஒரு பதிலையும் கொடுத்திருக்கிறது.
அதாவது புதுசா வார ஜனாதிபதி இப்ப இருக்கிற பாராளுமன்றத்தின் ஆயுளை அடுத்த வருஷம் வரும் வரையும் தொடரலாம் என்ற செய்தியையும் தேர்தல் ஆணையம் வழங்கி இருக்கிறது. இதுல இருந்து நாங்கள் புரிஞ்சலாம் என்றால், புதிய ஜனாதிபதியாக வாரவர் பாராளுமன்றத்தை கலைக்க முடியுமான்ற சந்தேகம் வந்திருக்குது. ஏனென்றால் பாராளுமன்றத்தை கலைச்சா தேர்தலை வைக்கிறதுக்கான நிதி அங்க இல்லை. ஆனபடியால் தேர்தலுக்கான நிதி தேவை என்றால் இப்ப இருக்கிற பாராளுமன்றத்தின் உதவியோட ஒரு இடைக்கால வரவு செலவு திட்டத்தை புதிய ஜனாதிபதி சமர்ப்பிக்க வேணும். அதனால தான் ஆணையம் சொல்லி இருக்கு, புதிய ஜனாதிபதி பாராளுமன்றத்தை, இப்போதைய பாராளுமன்றத்தை தொடர்ந்தும் அடுத்த அதனுடைய பதவிக்காலம் முடியும் வரையும் வச்சிருக்கலாம் என்று தெரிவிச்சிருக்கிறார். எனவே நாங்கள் இதுல பல பிரச்சனைகளை கடந்த காலங்களிலும் பேசி இருக்கிறோம். இப்ப தேர்தல் நெருங்குகின்ற இந்த நேரத்தில் பலர் சொல்றது போல வன்முறை படிக்கலாம், இராணுவம் போலீஸ் பொறுப்பேற்கலாம், இவ்வாறான பின்னணியில இருந்து கொண்டு குறிப்பாக சில செய்திகள் ஜேவிபியினர் வன்முறையை ஆரம்பிக்கலாம் என்கின்ற ஒரு பயமுறுத்தல்களுக்கு மத்தியில நாங்கள் என்னத்தை பார்க்கலாம் என்றால், தற்போது நாட்டில தேசிய, அதாவது தேசிய மக்கள் சக்தி, ஜேவிபியோடு இணைந்திருக்கின்ற தேசிய மக்கள் சக்தி இன் சார்பில் அனுரகுமார திசாநாயக்க தேர்தலில் வெற்றி பெறுவாராக இருந்தால் அவர் பாராளுமன்றத்தை கலைப்பதற்கு பதிலாக தற்போதைய பாராளுமன்றத்தினுடைய உதவியோடு ஒரு புதிய வரவு செலவு திட்டத்தை அவர் சமர்ப்பிக்க கூடும். இது சாத்தியமா என்றால் நிச்சயமாக ஒரு மக்களுக்கு இடைஞ்சல்களை ஏற்படுத்தாத வகையில் அரசாங்கத்தை நடத்த வேண்டுமே இருந்தால் அவர் எதிர்கட்சிகளோடு ஒரு இணக்கத்துக்கு போறதுக்கு அவசியமாயிருக்குது. இது அனுராவா இருந்தாலும் சரி, சஜிதா இருந்தாலும் சரி, அவர்களுக்கு இந்த நிலைமை ஏற்பட போகிறது. எனவே நாங்கள் இதில் கவனமாக இருக்க வேண்டியது என்னென்றால், யார் பதவிக்கு வந்தாலும் நாட்டில ஒரு அசாதாரண நிகழ்வொன்றுக்கான வாய்ப்புகளை அவர்கள் தடுக்க வேண்டும் என்றதும் மிக முக்கியமான. தேர்தல் முடிந்த அந்த நடுராத்திரியில் இருந்து நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிப்பார்கள். ஏனென்றால் வன்முறைகள் தலதூக்காமல் இருக்கிறதுக்காக ஊரடங்கு உத்தரவை பிறப்பிப்பார்கள். பத்திரிகையாளர்கள் பாதுகாப்பு அமைச்சர் டாரன் அலசை பற்றி அவரிடம் கேட்கிறார்கள், நீங்கள் ஏதாவது ஏற்பாடு செய்திருக்கிறீர்களா என்று கேட்ட பொழுது அவர் சொல்லுகிறார், அவ்வாறான பாதுகாப்பு ஏற்பாடு ஒன்றும் இதுவரை செய்யவில்லை என்று அவர் கூறுகிறார். ஆனால் இதை அவர் அப்படித்தான் கூறியிருந்தாலும் கூட கடந்த கால தேர்தல் முடிவுகளுக்கு பின்னர் நடைபெற்ற வன்முறைகளும் ஊரடங்கு உத்தரவின் மூலமாகத்தான் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே ஒரு ஊரடங்கு உத்தரவுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. இங்கு இன்னும் ஒரு பிரச்சனை கூறப்படுகிறது. மூவர் போட்டியிடுறபடியால் இவர்கள் மூவரில் 50% ஒருவர் எடுக்க முடியாத நிலை ஏற்பட்டால் 2ஆம் 3ஆம் தெரிவுகளை கணிப்பதற்கு நாட்கள் எடுக்கலாம். இதனாலே ஒரு பதட்டமான ஒரு சூழல் ஏற்பட்டு இது சில வேளை வன்முறையாக வெடிக்கலாம். இவ்வாறு விமல் வீரவன்சனுடைய கருத்து செல்கிறது. எனவே நாங்கள் இதில்
இந்த பொறுப்புள்ள அரசியல் கட்சிகள், அது அனுரா தலைமையிலான அல்லது சஜித் தலைமையிலான அல்ல ரணில் தலைமையிலான எவராக இருந்தாலும் நாட்டை மேலும் குழப்ப நிலைக்கு தள்ளாமல் இருக்க வேணும் என்றது நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இதில் என்ன அடுத்த முக்கியமான அம்சம் என்றால், இப்ப உள்ள நிலைமையை நீங்கள் கவனத்தில் கொள்ளணும். அதாவது நாட்டின் சிறுவர்கள் தொகையில 27%, அதாவது 100க்கு 27 புள்ளிகள் போஷாக்கு இல்லாமல் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அவ்வாறாக இருந்தால் இந்த எதிர்கால சமுதாயம் எவ்வாறு முன்னேறப் போகிறது என்பது மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. இதுல இன்னொரு தகவல் சொல்கிறது, சுமார் 5 லட்சம் சிறுவர்கள் பாடசாலைக்கு போகாமல் இருக்கிறார்கள். ஏனென்றால் போதிய சாப்பாடு இல்லை, போஷாக்கு இல்லாத சாப்பாடு தான் கிடைக்கிறது. அவர்கள் இதன் காரணமாக பாடசாலைக்கு போகாமல் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 10 லட்சம் வீடுகளுக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மின்சாரத்தின் விலை அதிகரிக்கப்பட்டதாலேயும் அந்த மின்சார பில்லுகளை கட்டாமல் விட்டதாலேயும் சுமார் 10 லட்சத்துக்கு மேலே உள்ள வீடுகளுக்கு இப்பொழுது மின்சாரம் தடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்றைக்குள்ள பொருளாதார சூழலால சுமார் 2.5 லட்சம் உற்பத்தி ஸ்தாபனங்கள் போதிய முதலீடு இல்லாமல் அல்லது போதிய மூலப்பொருட்கள் இல்லாமல் அவையால் மூடப்பட்டு இருக்கின்றன. எனவே நாங்கள் இவற்றையெல்லாம் கவனத்தில் கொண்டு பார்க்கும் பொழுது இந்த தேர்தல் வெற்றி யாருக்கு என்பதை விட இந்த தேர்தல் வெற்றியால நாட்டில நாங்கள் எதிர்பார்க்கிற மாற்றம் கிடைக்குமா என்பது சந்தேகம்தான். ஆனால் ஒரு நேர்மையான, ஊழல் இல்லாத, மக்களினுடைய நலனிலே அக்கறை கொள்ளுகின்ற ஒரு அரசொன்றை நாங்கள் ஸ்தாபிப்பது அவசியம். எனவே இதனை கருத்தில் கொண்டுதான் நாட்டு மக்களும் குறிப்பாக தமிழ் மக்களும் தங்கள் வாக்குகளை போட வேண்டும் என்பதை கூறக்கொள்ள விரும்புகிறேன். ஆம் ஜெயநாதன், இன்னும் குறிப்பிட்ட சில நாட்களே தேர்தல் பிரச்சாரத்துக்கான நடவடிக்கை இருக்கின்றது. குறிப்பாக நாங்கள் எல்லோருமே இலங்கையிலே நடைபெற்ற பல்வேறு ஊழல், பல்வேறு லஞ்சம் போன்ற நடவடிக்கைகளுக்கு எதிரானவர்கள். அதன் தொடர்பாக ஒரு மாற்றத்தை இதை நோக்கி பயணிக்க வேண்டிய தேவை இருக்குது. எவ்வாறான ஒரு மாற்றத்தை ஏற்படும் என எதிர்பார்க்கின்றீர்கள்? ஒரு விடயத்தை நான் கருத்துல கொள்ள வேண்டும் என்று சொல்லி கூற விரும்புகிறேன் என்று சொல்லி சொன்னால், இந்த தேர்தல் முடிவுகள் வரும் பொழுது இலங்கையினுடைய நாணயத்தினுடைய பெறுமதி என்ன மாதிரியான ஸ்திரத்தன்மையோட இருக்குமான்றது முக்கியமான கேள்வி. அதாவது இந்த ரணில் கட்டி வைத்திருக்கிற இந்த மாயை, ஒரு மாயை அல்லது இந்த என்ன சர்வதேச நாணய நிதியத்துடனான உடன்பாடு, வரிகளை கூட்டியது, இவைகளின் மூலம் ஒரு இலங்கை ஒரு அந்நிய செலாவணியை ஓரளவுக்கு பாதுகாத்திருக்கிறது அல்லது தப்பு வைத்திருக்கிறது. அதே போல இந்த வெளிநாடுகளிலே இருந்து வேலை செய்கிறவர்களால் அனுப்பப்படுகிற நிதியாக இருக்கலாம் அல்லது சுற்றுலாத்துறையால வருகிற வருமானம், இவைகள் என்பதுகள் ஓரளவுக்கு இந்த இறக்குமதி செய்கிறதுக்கான தேவைகளை நிறைவேற்றுகிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கிறது. ஆனால் இந்த மாயை உடைந்து போகும் பொழுது, அல்லது அதாவது மாற்றங்களை நாங்கள் சீர்திருத்தங்களை கொண்டு வருவோம் என்று சொல்லி சொல்றார் சஜித் பிரேமதாச. நாங்கள் அதை மாற்றி அமைப்போம் என்ற ரீதியில அனுரகுமார திசாநாயக்கா கூறுகிறார், இந்த சர்வதேச நாணயத்தினுடைய எல்லா நிபந்தனைகளையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே நேரத்திலே அவர்கள்
இந்த வறுமை கோட்டிலே இருக்கிறவர்கள் என்ற ரீதியில வந்து அவர்களுக்கு ஒரு நிதி பங்களிப்பு வழங்குறது 20,000 ரூபாய் என்ற ரீதியில 10,000 ரூபாய் என்ற ரீதியில எல்லாம் பல வாக்குறுதிகளை வழங்கி இருக்கிறார்கள். ஆகவே இது எதுவாக இருந்தாலும் இப்பொழுது எங்களுக்கு கிடைக்கிற தகவல்களின்படி ரணில் விக்ரமசிங்கா ஜனாதிபதியாக வருவதற்கான வாய்ப்பு என்பது மிக மிக அரிது. ஆகவே இங்க போட்டி என்கிறது வந்து இந்த 2 பேருக்கு தான். ஆகவே இந்த 2 பேரும்ல யார் முன்னணி வகிக்கிறார்கள் ஜனாதிபதியாக வருகிறார் என்றாலும் கூட இந்த தாக்கம் வந்து இந்த இலங்கையினுடைய ரூபா அல்லது இலங்கையினுடைய நாணயத்தில வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆகவே இது ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனையை இந்த வருகிற ஜனாதிபதி சந்திக்க வேண்டி இருக்கும் என்று சொல்லி சொன்னால் அந்த ரூபாவினுடைய மதிப்பு மீண்டும் இழக்கப்படுகிறது என்று சொல்லி சொன்னால் அது இன்னும் பல சிக்கல்களையும் விலைவாசியின் ஏற்றத்தையும் இதுகள் எல்லாத்தையும் உருவாக்கும். ஆனா அதுகளை எல்லாத்தையும் கட்டுப்படுத்த வேண்டிய அல்லது அதுகளுக்கான சரியான வழிமுறைகளை தேட வேண்டிய அதை பாதுகாக்க வேண்டிய ஸ்திரத்தன்மையை நாட்டின் பொருளாதாரத்தை உறுதியான நிலைமையை உருவாக்க வேண்டிய மாபெரும் பொறுப்பு வந்து வருகிற ஜனாதிபதிக்கு இருக்கிறது. ஆகவே இந்த சிக்கல்களை வந்து இவர்கள் எப்படி கையாள போகிறார்கள் என்றதுகள் தான் இந்த ஏற்கனவே என்னுடைய மற்ற சக ஆய்வாளர் கூறியது போல ஒரு குழப்பமான நிலைமைகளை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இவைகளும் கூட உருவாகிறதுக்கான நிலைமைகள் இருக்குதா என்ற கேள்விகளை எழுப்புகின்றன. ஆனால் எதுவாக இருந்தாலும் வந்து நாட்டினுடைய இன்றைய சூழ்நிலையில வந்து ஒரு மாற்றம் என்பது தேவை என்றதை வந்து மக்கள் வந்து புரிந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக தென்னிலங்கையில, அதுவும் இந்த தென்னிலங்கையில வருகிற செய்திகளின்படி அங்க ஆடாவடித்தனங்களே வன்முறைகள் எல்லாம் இருக்குது என்று சொல்லி ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் குற்றம் சாட்டுகிறார்கள். இதுகள் ஓரளவுக்கு அப்படியானதுகளை செய்யவில்லை என்று சொல்லி மறுக்கிற நிலைமைகள் வந்து ஜேவிபிக்கு மேல அந்த குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகிறதும் அவர்கள் அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிற சம்பவங்களையும் நாங்க பார்க்கக்கூடிய இருக்கிறது. ஆனா இவைகளை கடந்து இந்த ஜனாதிபதி தேர்தல் முடிந்ததுக்கு பிறகு தொடர்ந்து இந்த பாராளுமன்றத்துக்கு தொடர்ந்து வைத்திருக்கிறதுன்றது அல்லது அது கலைக்கிறது என்றதுகளும் வந்து ஒரு குழப்பமான சூழ்நிலை தான் அதிலேயும் இருக்கிறது. அதாவது அதுக்கான பாராளுமன்றத்தை கலைத்து தேர்தலை நடத்துவதாக இருந்தால் அதுக்கான நிதி பங்கீடு என்ன மாதிரி அல்லது நிதி ஒதுக்கீடு செய்யறதுக்கான அதிகாரம் வந்து யாருக்கு இருக்கிறது, ஜனாதிபதி அதை செய்ய முடியுமா என்ற கேள்விகளும் இருக்கின்றன. ஆகவே இப்படியான பலவிதமான குழப்பங்களுக்கு மத்தியில் தான் இந்த தேர்தல் மக்கள் முகம் கொடுக்க இருக்கிறார்கள். அதே நேரத்துல வந்து இந்த தென்னிலங்கையில உள்ள மக்களை பொறுத்தவரை நான் குறிப்பிட்டது போல அந்த மாற்றம் என்பதை அவர்கள் விரும்புகிறபடியாலும் ஒரு புதிய ஒரு அரசியல் தலைமைத்துவம் வர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் சிந்திக்கிறதும் அதே நேரத்தில் வந்து கடந்த காலங்களைப் போல அல்லாமல் வந்து இந்த கூட்டங்களுக்கு மக்கள் செல்லுகிறதுன்றதிலும் வந்து ஆர்வம் காட்டாத நிலைமை இருக்கிறதாக அறியக்கூடியதாக இருக்கிறது. அதுக்கு பல காரணங்களை கூறலாம். இப்பொழுது செய்திகள் எல்லாம் குறுஞ்செய்திகளாக அவர்களுடைய கைகளுக்கே போய் சேருகிறது அதுகள். ஆனா எதுவாக இருந்தாலும் கிராமப்புறங்களில் இருக்கிற எல்லா மக்களும் வந்து அந்த செய்திகளை அறிகிறார்களா? கடந்த காலத்திலே தலைவர்களை பார்க்கறதுக்காக தலைவர்கள் என்ன கூறுகிறார்கள் ஈர்ப்போட மக்கள் வந்து அந்த கூட்டங்களுக்கு போனதுன்ற நிலைமையிலிருந்து ஏன் அவர்கள் ஆர்வம் காட்டாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் அவநம்பிக்கை என்பது ஒன்று ஏற்பட்டிருக்கிறதுன்றதை நாங்க புரிந்து கொள்ளக்கூடிய இருக்கிறது. அதாவது யார் வந்தாலும் தங்களுடைய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய சக்தி உள்ளவராக அதனை மாற்றக்கூடியதாக அல்லது தங்களுடைய இந்த விலைவாசியாக இருக்கலாம் அல்லது உற்பத்தி செய்யறதுக்கான தங்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு அல்லது முதலீடுகளை செய்யறதுக்கு இப்ப முதலீடுகளை செய்யறதுக்கு கூட துணிச்சல் இல்லாமல் இருக்கிறது. ஏனென்றால் அதை உற்பத்தி செய்தால் அதனுடைய உற்பத்தி செலவு கூட வாங்குறதுக்கு ஆக்கள் இருக்கிறார்களா என்றதுகள், அப்ப ஏற்றுமதி சந்தையை எந்த அளவுக்கு அதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குறதுன்றதுகள் எல்லாம் வந்து கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கிற நிலைமை எல்லா மக்களுக்கு மத்தியிலும் அடிப்பட்ட மக்களுக்கு மத்தியில வந்து இந்த கேள்விகள் வந்து இருக்கிறபடியால் தான் அவர்கள் இந்த கூட்டங்களுக்கு இவர்கள் பஸ்கள்ல அதுகள்ல எல்லாம் ஆக்களை எல்லா வேட்பாளர்களும் வந்து ஏற்றி இறக்குற வேலைகளை செய்தாலும் கூட பொதுவாகவே மக்களுக்கு மத்தியிலே இந்த ஆர்வம் இருக்கு. ஆகவே இந்த ஆர்வம் இல்லை என்றதுக்காக அவர்கள் வாக்களிக்க வர மாட்டார்கள் என்று கூற முடியாது. என்று சொல்லி சொன்னா அவர்கள் மாற்றத்தை விரும்புகிறபடியால் இந்த தேர்தலில் வாக்களிக்கிறதுக்கான வாய்ப்பு கூடுதலாக இருக்குது. பெருமளவுக்கு மக்கள் இருக்கிறவர்கள் வந்து வாக்களிக்கிறதுக்கு கட்டாயம் வாக்களிக்க முன்வருவார்கள். ஆனால் இந்த எதிர்காலம்ன்றது நான் சொன்ன விடயங்கள், அதாவது ஒன்று இந்த நாணயத்தினுடைய ஸ்திரத்தன்மை, சர்வதேச நாணய நீதியத்துடனான உடன்பாடு, மற்றது இந்த நாட்டிலே வந்து அவர்கள் எதிர்பார்க்கிற பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அளவுக்கு வந்து இவர்கள் உறுதியான ஒரு அரசியல் தலைமைத்துவத்தை கொடுக்க போகிறார்களா என்ற கேள்விகள் வந்து மக்களுக்கு மத்தியில் இருக்கிறது என்றதுகளை வந்து நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஆனா குறிப்பிட்டபடி இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமையாகிவிட்டது. வார சனி இரவு கிட்டத்தட்ட இந்த ஐரோப்பிய நேரம் கிட்டத்தட்ட 5 மணி 6 மணி
அல்லது 7 மணி 8 மணி என்று 8 மணி அளவுல வந்து அங்க இலங்கையில வந்து 11:30 12 மணியாக அளவுக்குள்ள வந்து தேர்தல் முடிவுகள், அது குறிப்பாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருப்பேன் என்று நினைக்கின்றேன். அதாவது வடமாகாணத்து தேர்தல் தொகுதிகளுடைய முடிவுகள் வந்து முதலில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. என்று சொல்லி சொன்னா இந்த எண்ணிக்கை குறைவுன்றபடியால், இப்ப உதாரணத்துக்கு போன முறையெல்லாம் நல்லூர் தேர்தல் தொகுதி தான் முதலாக அறிவிக்கப்பட்டது என்று நினைக்கின்றேன். அதே மாதிரி என்று சொல்லி சொன்னா அது ஒரு 50,000 அளவுக்கு குறைந்த வாக்குகள். அதே நேரத்தில் தென்னிலங்கையில் உள்ள ஏனைய தொகுதிகள் வந்து கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான வாக்குகள் என்றபடியால் அது எண்ணுவதற்கு வந்து கிட்டத்தட்ட 2 மணி 3 மணி அளவுக்கு இல்லை. ஆகவே வார சனிக்கிழமை இரவு 8 மணி அளவுல இலங்கை நேரம், ஐரோப்பிய நேரம் 8 மணி அளவுல முதலாவது தேர்தல் முடிவுகள் வந்து வர துவங்கும். அந்த ரீதியில வந்து அது என்ன மாதிரி தமிழ் மக்களுடைய வாக்களிப்பு நிலைமைகள் இருக்கிறதுன்றதுகளையும் ஓரளவுக்கு காட்டக்கூடிய இருக்கிறது. ஆகவே இது இந்த பொது வேட்பாளர் சம்பந்தமாக ராம் சில விடயங்களை குறிப்பிட்டிருந்தார். அதுல நியாயமான கருத்துக்களும் இருக்கிறதாவது. இந்த எது இன்றைக்கு யதார்த்தமான சூழ்நிலைக்குரியது என்றதை புரிந்து கொண்டு அதுக்கான வழிகளை தேட வேண்டும் என்றது வந்து ஒரு எதிர்பார்ப்பு. ஆனால் இந்த தேர்தல்ல வந்து தமிழ் மக்கள் வந்து ஒரு ஆர்வம் காட்டாத நிலைமையும், இதுல யாருக்கு போட்டாலும் என்ன பிரயோசனம் என்ற மனநிலையில இருந்து மாறி இன்றைக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற சூழ்நிலைகளை உருவாக்கி இருக்கிறது. அந்த வாக்களிக்கிறது என்ற சூழ்நிலைகள் வந்து ஒரு பொது வேட்பாளருக்கு போடுவதன் மூலம் நாங்கள் ஒரு ஐக்கியத்தை காட்டலாம் என்ற ஒரு மனநிலையை வந்து பொதுவாக ஏற்படுத்தி இருக்கிறது. இப்பொழுது இந்த பொது வேட்பாளருக்கான கூட்டங்கள் பல இடங்களில் நடக்கிறதும் அதில் ஓரளவுக்கு திரட்சியாக மக்கள் ஆர்வம் காட்டுகிறதுன்றதுகள் வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து நாங்கள் இப்படி ஒரு மாற்றத்தை எங்களின் தரப்பால நாங்கள் காட்டினால் என்ன என்ற சிந்தனை போக்கு வந்து தமிழ் மக்களுக்கு உருவாகி இருக்கிறது. எதுவாக இருந்தாலும் இந்த 21ஆம் தேதி நள்ளிரவு எங்களுக்கு அனைத்துக்குமான பதிலை கூற அறியக்கூடியதாக இருக்கும். தொடர்ந்து நாங்கள் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை தேர்தல் முடிவுகளை என்னுடைய அடிப்படையில் பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கும் என்று சொல்லி நம்புகிறோம். அப்பொழுது தொடர்ந்து நாங்கள் இதை பற்றி பேசலாம். நன்றி. ஆம் உறவுகளே, ஜெகநாதன் கூறியது போன்று அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் பதிவு செய்யும் பொழுது ஒரு பூரணமான திருப்தியான முடிவை பெற்றிருப்போம். அவற்றுடன் இணைந்து நிகழ்ச்சியை தொடருவோம். அந்த வகையிலே நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் இருவருக்கும் நன்றியும் வணக்கம். It's time to celebrate. Phyllis, foresight, dream of tomorrow and wonderful things to come. Talk to TBC.